மக்களை கவர்ச்சியாக பேசி ஏமாற்றியவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பல்துறை பயிற்சி அளிக்கும் கொங்கு ஆலயம் திறப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து, அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் சிதறி கிடந்து காலிலே மிதிபட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம். இதற்கு முன்பு ஒன்று செய்தார். ஊர் ஊராக போனார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஊர் ஊராக போய் ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து, உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க, நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன். எப்பவுமே பெட்டி மேல தான் கண்ணு ஸ்டாலினுக்கு, மக்கள் மீது கண்ணு கிடையாது. பொட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்ல. அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள், அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் சொன்னார். சாவி தொலைஞ்சு போச்சாட்டு இருக்குது, என்ன கிடைக்கல. எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடத்திலே பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு மற்றொன்றையும் சொன்னார். நான் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய அறை திறந்தே இருக்கும், எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். எத்தனை பேரை நீங்க நேரில் பார்த்தீங்க? உங்க மந்திரியே பார்க்க முடியல, உங்க எம்எல்ஏ பார்க்க முடியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.